ஓம் சாந்தி. 22/1/2026 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, படிப்பு மற்றும் தெய்வீக குணங்களின் ரெஜிஸ்டரை வையுங்கள். தினம்தோறும் என் மூலமாக எந்த தவறும் நடக்கவில்லையா என்று சோதியுங்கள்ன்றாரு. டெய்லியுமே நம்ம முரளி படித்தோமா, தெய்வீக குணங்கள்லாம் நமக்கு தாரணை ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணி சார்ட் வைக்கணும். நம்ம மூலமாக ஏதாவது தவறு நடந்ததா அப்படின்றதையும் செக் பண்ணணுன்றாரு. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் ராஜ்ய திலகத்தை அடைய என்ன முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சதா கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்க முயற்சி செய்யுங்கள். சங்கமத்தில் கட்டளை கீழ்ப்படிந்தவர் என்ற திலகத்தை வைத்தால் ராஜ்ய திலகம் கிடைத்துவிடும். கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர் என்றால், அதாவது கட்டளையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மதிக்காதவர்கள் ராஜ்ய திலகத்தை அடைய முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஸ்ரீமத் தான், ஸ்ரீமத் பாபா என்ன சொல்றாரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணும். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படையணும், பாபாவோட கட்டளைக்கு கீழ்ப்படையணும். முரளியில் சொல்றது எல்லாமே பாபா தான், சிவபாபா தான் சொல்றாருன்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா ராஜ்ய திலகம் நமக்கு கிடைச்சிரும். 2வது பாயிண்ட்டு, எந்த ஒரு நோயையும் சர்ஜனிடம் மறைக்காதீர்கள், மருத்துவரிடம் மறைக்காது. சாதாரணமாக ஏதாவது நோய் வந்ததுன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகணும், டாக்டர்கிட்ட உண்மையை சொல்லணும்னுவாங்க. இங்கே மாயாவை குறித்து, 5 விகாரத்தை குறித்து எந்த நோய் இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட அதை மறைக்கக்கூடாது, அவர்கிட்ட சொல்லிடணும். அவர் தான் எல்லையற்ற சர்ஜன். மறைத்தீர்கள் என்றால் பதவி குறைந்து போகும்ட்டு பாபா சொல்றாரு. பாபாவை போன்ற அன்பு கடலாக ஆனால் ராஜ்ய திலகம் கிடைத்துவிடும்ட்டு சொல்றாரு. இப்ப பாபா மாதிரியே நம்ம ஆகணும், பிரம்மா பாபா மாதிரி, சிவபாபா மாதிரி அன்பு கடலாக மாறிட்டோம்னா நமக்கு ராஜ்ய திலகம் கிடைச்சிரும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு படிப்பு என்றால் ஞானம், அறிவு என்று புரிய வைத்து கொண்டிருக்கிறார். படிப்புனாலே என்னது, இப்போ ஞானம் நம்ம சொல்லி கொடுக்குறாரு, அறிவு புகட்டுறாரு. இந்த படிப்பு மிகவும் எளிதானது மற்றும் மிகவும் உயர்ந்ததுன்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா யார் இதை சொல்லி கொடுக்குறாங்கன்னா இறைவனே ஆசிரியராக நம்ம சொல்லி கொடுக்குறாரு. இது ரொம்ப ஈஸியானது, உயர்ந்தது மற்றும் உயர்ந்த பதவியை அளிக்கக்கூடியது என்று குழந்தைகளாக நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த படிப்பை நாம் உலகத்திற்கு அதிபதி ஆவதற்காக படித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிகிறீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. வெளி உலகத்துல இருக்கிறவங்களாம் தெரியும் எதுக்கு போறாங்க, சென்டருக்கு போறாங்க, எதுக்கு போறாங்க, என்ன படிக்கிறாங்க, இதெல்லாம் படிச்சா என்ன பண்ண முடியும்னு. இதுக்கு டைமே இல்லைன்னா வேற சொல்றாங்க நிறைய பேர். ஆனா நமக்கு மட்டும் தான் தெரியும், இந்த படிப்பு, இந்த முரளியை நம்ம படிக்க படிக்க நம்ம ஆத்மா மாறுது, சக்திசாலியா மாறுது. இறைவனே நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, நம்ம உலகத்துக்கே அதிபதியா ஆக்குறாருன்றது நமக்கு தான் தெரியும். எனவே படிப்பவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். எவ்வளவு உயர்ந்த படிப்பாகும் இது, அதே கீதையின் பிரதியாகும்ட்டு பாபா சொல்றார். தற்சமயம் சங்கமயுகமாகவும் இருக்கிறது. குழந்தைகளாக நீங்க இப்போது விழித்து எழுந்திருக்கிறீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப மற்ற அனைவரும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, கும்பகர்ணன் தூக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்கனால அந்த மாதிரி மற்றவங்கெல்லாம் அந்த ஆத்மா 3வது கண் விழிப்படையல. இப்ப நமக்கு நம்ம ஆத்மான்றது புரிஞ்சிருச்சு, நம்ம தான் விழிப்படைஞ்சிருக்கிறோன்றாரு. மாயின் தாக்கத்தில் தூங்குறாங்க என பாடப்பட்டு இருக்கிறது. மாயின் தூக்கத்துல தூங்கி நிற்கிறாங்க எல்லாரும். உங்களை பாபா எழுப்பியிருக்கிறார். நம்மளும் அப்படிதான் இருந்தோம். நம்மள பாபா குழந்தாய் நீ வேற பாதையை நோக்கி போயிட்ட, என்னுடைய பாதையை நோக்கி வான்ட்டு நம்மளை எழுப்புறாரு. இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையின் பலத்தால் நீங்கள் முழு உலகத்தையும் முந்தைய கல்பத்தில் செய்தது போன்றே ராஜ்யம் செய்வீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ பாபா நினைக்க நமக்கு சக்தி வரும். அதன் மூலமா நம்ம முழு உலகத்தையுமே போன கல்பம் மாதிரி ராஜ்யம் செய்வோம் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பாபா இப்ப புரிய வைக்கிறார். இதை பாபா நினைவுபடுத்துகிறார். கல்பமாக நாம் யோக பலத்தால் தான் உலகத்திற்கே அதிபதி ஆகின்றோம். நிறைய பேருக்கு டவுட் வரும், எப்படி நம்ம போயிட்டு உலகத்தையே ராஜ்யம் பண்ண முடியும், நம்ம எங்கேயோ ஒரு கோடியில ஒரு இடத்துல கிடக்குறோம், நம்ம போய் எப்படின்னு. பாபா சொல்றார், போன கல்பம் இப்படிதான் நீங்க ராஜ்யம் பண்ணீங்க, இது ஏற்கனவே நடந்தது தான், திரும்ப நடக்கும்ன்றாரு. யோக பலத்தினாலதான் நீங்க உலகத்துக்கு அதிபதி ஆவீங்க. மேலும் தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறோம் என்று நினைவு வந்து விட்டது என குழந்தைகள் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெய்வீக குணங்களை இப்ப நம்ம தாரணை பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம மாறிட்டு இருக்கிறோம்ன்ற நினைவு நமக்கு வந்துருச்சு. யோகத்தின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும். யோக பலத்தினால் குழந்தைகளாகிய உங்களுக்குள் தானாகவே தெய்வீக குணங்கள் வருகிறது. பாபா நினைக்க ஆட்டோமேட்டிக்கா அவருடைய குணங்கள் நமக்கு வருது. நிச்சயமாக இந்த பரீட்சை மனிதர்லேருந்து தேவதை ஆவதற்காக தான் ஆகுன்றாரு. நீங்கள் இங்கே யோக பலத்தினால் மனிதர்லேருந்து தேவதையாக ஆவதற்காக வந்திருக்கிறீங்க. நம்முடைய யோக பலத்தினால் முழு உலகம் தூய்மையாக வேண்டும் என அறிகிறீர்கள். அது மனுஷங்க மாறினாலே போதும், முழு உலகம் மாறினோன்றார்.
தூய்மையாக இருந்தது, இப்போது அசுத்தமாக ஆகிடுச்சு இந்த முழு உலகம். முழு சக்கரத்தின் ரகசியத்தையும் குழந்தைகளாகி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. மேலும் மனதிலும் உங்களுக்கு இருக்கிறது. யாராவது புதிதாக இருந்தால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வது மிகவும் ஈஸி தான். தேவதைகளாகிய நீங்க பூஜைக்குரியவர்களாக இருந்தீங்க, பிறகு பூஜாரியாக தமோ பிரதானமாக ஆகிட்டீங்க. வேறு யாரும் இவ்வாறு கூற முடியாது. பாபா தெளிவாக சொல்றாரு, அது பக்தி மார்க்கமாகும், இதுவும் ஞான மார்க்கமாகும். பக்தி இப்போ முடிஞ்சிருச்சு. பக்தியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு மார்க்கம் தான். அது நம்ம 63 ஜென்மமா செஞ்சோம். இப்போ நமக்கு ஞானம் கிடைச்சதுனால பக்தி முடிஞ்சிருச்சு. முடிந்த விஷயத்தை இனிமே சிந்திக்காதீங்க அப்படின்றாரு. அது கீழே இறங்கக்கூடிய விஷயமாகும். பக்தி செய்யறோம்னாலே அது நம்ம கீழே இறங்குறோன்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போது பாபா ஏறக்கூடிய விஷயத்தை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நம்ம ஆத்மா சக்திசாலியா ஆகி நம்மளை வந்து முன்னேற்றம் அடையிறதுக்காக பாபா பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம பக்தி செஞ்சோன்னா திரும்ப திரும்ப கீழே இறங்குவோம். அதனால பாபா புரிய வைக்கிறார். நாம் கண்டிப்பாக தெய்வீக குணங்களை இப்போது கடைபிடிக்க வேண்டும் என குழந்தைகள் அறிகிறார்கள். நாம் எவ்வளவு நேரம் நினைவில் இருந்தோம்ட்டு நம்ம செக் பண்ணணும். பாபா நினைவுல நம் மூலமாக என்ன தவறுகள் நடந்தது என தினந்தோறும் சார்ட் எழுதணும். டெய்லி நம்ம என்ன செய்யறோம்ன்றது பாபாவுக்கு தெரிவிக்கணும். அது நமக்கும் தெரியணும், இது தவறு அப்படின்றது நமக்கும் தெரியணும். தவறுகளின் சுமை இருப்பின் அடி விழும்ன்றார். தவறு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா மாயா அந்த விஷயத்துலதான் நமக்கு அடி கொடுக்கும். அந்த படிப்பில் கூட நடத்தை மற்றும் குணங்களை பார்க்கப்படுகிறது இல்லையா. கான்டாக்ட் சர்டிபிகேட்னு ஒண்ணு கொடுப்பாங்க ஸ்கூல்ல. இந்த பையன் ஸ்கூல்ல எப்படி நடந்துக்கிட்டான், குட்டா பேடான்னு, அது மாதிரிதான் இதிலும் கூட நடத்தை மற்றும் குணங்களை பார்க்கப்படுகிறது. பாபா நம்மளுடைய நடத்தையை தான் பார்க்கறாரு. ஏன்னா இது சொர்க்கத்துக்கு தகுதியான்றது நம்ம எப்படி செக் பண்றாருன்னா நடத்தை குணங்களை தான் பார்க்கறாரு. பாபா உங்களுடைய நன்மைக்காக தான் சொல்றாரு. அதிலும் படிப்பு மற்றும் குணங்களை பற்றி ரெஜிஸ்டர் வைக்கிறாங்க. இங்கே குழந்தைகளும் தெய்வீக நடத்தை உடையவராக இப்ப மாறணும். தவறுகள் நடக்கவே கூடாது, இதில் கவனமாக இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றார். என் மூலமாக எந்த தவறும் நடக்கவில்லையா, இதற்காக தான் நீதிமன்றம் கூட வைக்கிறார், கச்சேரி வைக்கிறார். பிரம்மா பாபா தினமும் நைட்ல கச்சேரி நடத்துவார். ஆத்மா ராஜா சீட்ல உட்காந்துட்டு கர்மேந்திரியங்கள்லாம் கூண்டுல நிக்க வச்சு தர்பார் நடத்துவார். கேள்வி கேட்பார், இன்னைக்கு நீ எந்த தவறும் செய்யல தானே, கண்ணு நீ ஒழுங்கா இருந்தியா, காது ஒழுங்கா இருந்தியா, மனசே நீ என்ன அலப்பாஞ்சியா, மனசு நீ பாபா நினைச்சியா அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூண்டுல நிக்க வச்சு கேள்வி கேட்பார். அப்பதான் அது எல்லாமே ஒழுங்கா இருக்கும். வேற எந்த பள்ளிகளிலும் நீதிமன்றம்லாம் கிடையாது. தன் மனதையே கேளுங்கள், மாயின் காரணமாக ஏதாவது தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறதா அப்படின்ட்டு பாபா கேட்கிறாரு. அதாவது நமக்கே தெரியாது நம்ம அதெல்லாம் ரைட்டு தான் அப்படின்னு நினைச்சிருப்போம். பிகேஸ்க்கு ஒரு குணம் இருக்கு, நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற தவறு தெரியல, ஆனா அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற தவறு நல்லா தெரியுது நமக்கு. ஆனா நம்மளுடைய தவறு நமக்கு தெரிய மாட்டுது. கிட்ட பார்வை நமக்கு கிடையாது, எட்ட பார்வை தான் நமக்கு இருக்கு. அதனால பாபா புரிய வைக்கிறார், தினமும் உள்நோக்கு முகமாகி உங்களை நீங்களே செக் பண்ணுங்க, சார்ட் வைங்க, நான் என்ன தவறு பண்ணேன் அப்படின்றத. ஆரம்பத்தில் நீதிமன்றம் போன்றவைகள்லாம் இல்லை. குழந்தைகள் உண்மையை சொன்னாங்க, ஒருவேளை உண்மையை கூறவில்லை என்றால் அந்த தவறு அதிகரித்து கொண்டே இருக்கும் என பாபா புரிய வைக்கிறார். இப்ப நம்ம ஒரு தவறு செய்யறோம்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒரு ஆத்மாவுக்கு துக்கம் கொடுக்குறோம், அது நம்ம மனசை உறுத்திட்டே இருக்கும். அது சில டைம்ல நான் சரியா தான் பேசினேன், நான் உங்களை திட்டினது ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா இன்னும் 2 கேள்வி கேட்டாதான் நல்லது அப்படின்லாம் நமக்கு அந்த மாயாவுடைய குணங்கள் இருக்கிறதுனால அப்படி இப்படி நம்ம பேசிட்டு அன்னைக்கு பாபாட்ட சொல்லாமலே படுத்துருவோம். அப்புறம் மறுநாள் என்ன பண்ணுவோம், மறுநாளும் அதே வேலையை செய்வோம், அதுக்கு மறுநாளும் அதே வேலையை செய்வோம். அப்போ என்ன ஆகும், நம்ம துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு ஆத்மாவுக்கு, அந்த ஆத்மாவும் துக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க நம்மளால. அப்படின் போது அந்த தவறு அதிகரிச்சுட்டே போகும். அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற கணக்கு வழக்கு அதிகமாயிட்டே போகும். கணக்கு வழக்கு முடியாதனால நமக்கும் அவங்களுக்கும் அந்த கர்மாதீத நிலையை அடைய முடியாது, அவங்களும் அடைய முடியாது, நம்மளும் அடைய முடியாது. பாபா கர்ம கணக்கெல்லாம் முடிச்சாதான் அவரு கூட போக முடியுன்றாரு. ஆனா நம்ம இங்க தவறு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். திருந்தல அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம கர்மாதீத அடைய முடியாது. கர்மாதீத அடையலைன்னா இங்கேதான் இருப்போம். அதனாலதான் பாபா சொல்றாரு, நீங்க உண்மையை சொல்லலைன்னா நீங்க பண்ற தவறு திரும்ப திரும்ப நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பாபா புரிய வைக்கிறார். தலைக்கீழான மற்றும் தவற்றுக்கான தண்டனை கிடைச்சு விடுறது. தவறை தெரிவிக்காததால் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர் என்ற திலகம் வைக்கப்படுகிறது. இப்ப நம்ம பாபா சார்ட் வைக்க சொல்றாரு. வைக்க முடியாதுன்னு நம்ம கட்டளை கீழ்ப்படியாம இருக்கிறோம்னா அப்ப நமக்கு திலகம் கிடைக்காது. கீழ்ப்படியாதவர் என்ற திலகம் தான் நமக்கு வைப்பார். பிறகு ராஜ்ய திலகம் கிடைக்காது. அப்ப ராஜ்ய திலகம் கிடைக்காது. ஏன்னா யார் ராஜா ஆகுறாங்களோ அவங்க நிறைய சகிச்சிக்க வேண்டியது இருக்கணும், ஆஞ்சி போடணும், எல்லாத்துக்குமே ஆஞ்சி போடுறவங்க தான் ராஜா ஆக முடியும்.
மதிக்கவே இல்லை, நம்ம பாபாவை சொல்றதை கேட்கவே இல்லை, முரளி எந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுறோம் அப்படின்னா கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர் என்ற பட்டம் நமக்கு கிடைச்சிரும். கட்டளையை மதிக்கவில்லை, கட்டளைக்கு கீழ்ப்படியாதவராக இருக்கிறார் என்றால் ராஜ்யத்தை பெற முடியாது அப்படின்னு பாபா சொல்லிட்டாரு. சர்ஜன் பல்வேறு விதமாக புரிய வச்சு கொண்டேதான் இருக்கிறார். ஆத்மாவினுடைய நோயை பத்தி அவருக்கு தானே தெரியும். அதனால ஆத்மால இந்த 5 விகாரம் இருக்குது, அதனாலதான் மதிக்க மாட்டுது. அகங்காரம் தானே, பாபா சொல்றத கூட கேட்காம இருக்கிறோம்னா நான்ன்ற அகங்காரம் இருக்கு. அவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். அதனால பாபாவுக்கு தெரியும், நம்மளுடைய நோயை பத்தி தெரியும். சர்ஜனிடம் ஒருவேளை நோயை மறைத்தால் பதவியும் குறைந்து போகும். இப்ப அவர்கிட்ட நம்ம சொல்லவே இல்லை, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கு பாபா, 5 விகாரத்துல எந்தெந்த விகாரத்துல எந்தெல்லாம் நோய் இருக்குது சொன்னாதானே அவருக்கு தெரியும். சொல்லலைன்னா பதவி குறைஞ்சு போகும். சர்ஜனுக்கு தெரிவிப்பதால் அடி தண்டனை எதுவும் கிடைப்பதில்லை அல்லவா. ஆனா பாபாவுக்கு டெய்லி லெட்டர் எழுதிட்டீங்க, சார்ட் வச்சுட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. தர்மராஜபுரியில தண்டனைக்கு நிக்க மாட்டீங்க. பாபா எச்சரிக்கை என்று மட்டும்தான் கூறுவார். பிறகு ஒருவேளை இவ்வாறு தவறு செய்தீர்கள் என்றால் நஷ்டத்தை அடைவீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. பதவி மிகவும் குறைந்து போகும். அங்கேயோ இயற்கையாகவே தெய்வீக நடத்தை இருக்கும். சொர்க்கத்துல அப்படி கிடையாது. அங்க வந்து பறந்து வரும்போதே தேவதையா தான் நம்ம வரோம். ஏன்னா இங்கேயே மாறி தானே போறோம். அங்க பிறக்கும் போதே குழந்தை தேவதையா தெய்வீக நடத்தையோட தான் இருக்கும். இங்கே முயற்சி செய்ய வேண்டும். ஆனா இங்க வந்து இந்த அசுர குணங்களை அழிச்சிட்டு பாபா நினைவுல நம்ம தெய்வீக குணங்களை கொண்டு வரணும். அதனால இங்க முயற்சி செய்யணும். அடிக்கடி தோல்வி அடையக்கூடாது. ஆனா அடிக்கடி மாயா அது பக்கம் இழுக்குது இல்லையா, அந்த பழைய சுபாவ சம்ஸ்காரம் மாறாம தோல்வி அடையிறீங்கன்றார். குழந்தைகளே அதிகமாக தவறு செய்யாதீங்க என்று பாபா இப்ப சொல்றார் நம்மள்ட்ட. ஏன்னா டைம் ரொம்ப இல்லை. டைம் இருந்தா பாபா வந்து சரி டைம் இருக்குன்னு சொல்வார். இப்ப டைமே இல்லாதனால இப்ப போய் தப்பு செய்யாதீங்க. பாபா மிகவும் அன்பின் கடலாக இருக்கிறார். குழந்தைகளும் இப்ப மாற வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. பாபாவை போன்றே குழந்தைகளும் இருக்கிறார்கள். ராஜா ராணி எப்படியோ அப்படியேதான் பிரஜைகள். பாபா ராஜா கிடையாது. பாபா நம்மை தனக்கு சமமாக மாற்றுகிறார் என்ற நீங்கள் அறிகிறீர்கள். இப்ப சிவபாபா வந்து அன்பின் கடலா இருக்கிறாருன்னு நம்மளும் அந்த மாதிரி மாறணும்னு எதிர்பார்க்கிறார். அவர் மாதிரி அப்பா மாதிரி தானே குழந்தைகள் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு ஒரு நாடு இருக்குன்னா அங்க ராஜா ராணி எப்படியோ அப்படிதான் பிரஜைகள் இருப்பாங்க. ஆனா இங்க வந்து பாபா சிவபாபா ராஜா ஆகுறது இல்லை. ஆனா நம்மளதான் அந்த மாதிரி மாத்துறாரு. ஆனா அவருக்கு சமமா மாத்துறாரு. பாபாவுக்கு என்னென்ன மகிமை செய்கிறார்களோ அது உங்களுக்கும் இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப சிவபாபாவை எப்படி எல்லாம் புகழறாங்க இல்லையா, உலகமே புகழுது, எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு. அந்த மாதிரி நீங்க மாறணும்ன்றாரு. ஏன்னா அவருடைய குழந்தைகளுக்கு அவருடைய குணங்கள் தான் இருக்கணும். பாபாவிற்கு சமமாக இப்ப மாற வேண்டும். மாயா மிகவும் வலிமையானது. ஆனா மாயா வந்து விடாது, நம்மளை வந்து பாப் சமான் ஆகிறதுக்கு விடாது. உங்களை ரெஜிஸ்டர் வைப்பதற்கு விடுவதில்லை. தினமுமே சார்ட் வைக்கிறதுக்கு நம்மளை விட மாட்டுறது மாயாதான். புத்தியில உட்காந்துருக்கு, வைக்காதன்னு சொல்லும். என்ன நீ நினைவு பண்ண, எப்படி என்ன வைக்க போற அப்படின்னு கேட்கும். பாபா சொல்றாரு வச்சு பாருங்க, அப்பதான் தெரியும். என்னதான் நீங்க காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் பண்ணீங்க, செய்யலைன்னா கூட நினைக்கலன்னா கூட நினைக்கலன்றதை எழுதுங்க அப்படின்றாரு. அப்பதானே தெரியும் நம்ம ஒழுங்கா நினைக்கலையே, நாளைக்காவது ஒழுங்கா நினைப்போன்ட்டு. ஆனா இந்த மாயா என்ன பண்ணும், புத்தியில உட்காந்துட்டு எழுத விடாது. மாயாவின் வலையில அனைவரும் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. குழந்தைகள் முழு உலகமுமே இப்ப பிகேஸே கூட மாயா வலையில சிக்கிட்டு இருக்கிறாங்க. மாயாவின் சிறையிலிருந்து நீங்கள் வெளிவரவே முடிவதில்லைன்றாரு. இப்ப எல்லாருக்குமே அந்த பழைய சம்ஸ்காரம் 63 ஜென்மம் நமக்கு தொடர்பு மாயாவோட தான் இல்லையா, அதுல இருந்து வெளியே வரவே முடியல. உண்மையே கூறுவதில்லை. இப்ப ஏதாவது ஒண்ணு வாழ்க்கையில நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பாபாட்ட சொல்றதே இல்லை. துல்லியமாக நினைவின் சார்ட் வையுங்கள் என்றுதான் பாபா கூறுகிறார். நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை அப்படியே வைங்க, அக்யூரேட்டா வைங்கன்றாரு. காலையில எவ்வளவு நேரம் செஞ்சீங்க, எழுதிங்க. காலையில நினைக்கலையா, நினைக்கல அப்படின்னு வைங்க. நீங்களே எழுதி பாருங்க, அப்பதான் தெரியும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது. அப்பதான் கரெக்டா தெரியும். காலையில எழுந்து தந்தையை நினைங்கள்ன்றாரு. நேத்து கூட சொன்னார்ல, அதிகாலையில எழுந்து அன்பா நினைக்கணும்ட்டு. பாபாவின் மகிமை செய்யுங்கள். காலையில எழுந்துச்சு பாபாவுடைய மகிமையை செய்யணும். அப்பதான் அவரை பத்தி அவர் மேல அன்பு வரும். பாபா தாங்கள் எங்களை உலகத்துக்கே அதிபதியாக மாற்றுகிறீர்கள் என்றால் நாங்கள் உங்களுடைய மகிமை செய்வோம்ட்டு சொல்றாரு பாபா. பக்தி மார்க்கத்தில் அப்படின்னு நம்ம சொல்லணும். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு மகிமை செய்கிறார்கள். அதாவது பக்தியில கூட கடவுள் மேல அவ்வளோ ஒரு மரியாதை இருந்தது, அன்பு இருந்தது, ரெஸ்பெக்ட் இருந்தது, எல்லாமே இருந்தது. அங்க கூட அவ்வளவு மகிமை செய்யறாங்க. அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா கடவுள் யாருன்னே தெரியாமலே கடவுளை வந்து வேற வேற ரூபத்துல மகிமை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவதைகளின் மகிமை கூட கிடையாது. மகிமை பிராமணர்களாகிய உங்களுடையதுதான் ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா அவங்க எல்லாம் புகழ் பாடுறது உங்களை தான். அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடியவர்
ஒரே ஒரு தந்தை தான் ஆவான்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா எல்லாருக்கும் சத்கதி வழங்கக்கூடியவர் கடைசியில கடவுள் தான். ஆனா நம்ம மூலமா நம்மளை ரெடி பண்ணி உலகத்தாருக்கு சத்கதி வழங்குறார். அவரே படைக்கக்கூடியவரா இருக்கிறாரு, டைரக்டரும் ஆவார், சேவையும் செய்கிறார், மேலும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கவும் செய்கிறார். நடைமுறையில் உண்மையை சொல்றாங்க. அவர்கள் பகவான் வாக்கு என்று சாஸ்திரங்களின் வாயிலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. கீதையை படிப்பதற்காக வராங்க. பிறகு அதன் மூலமாக என்ன கிடைக்கிறது? எவ்வளவு அன்போடு உட்கார்ந்து கீதையை படிக்கிறாங்க, பக்தியும் செய்யறாங்க. இதனால் என்ன கிடைக்கும் என்று கூட அவங்களுக்கு தெரியவில்லை. நாம் ஏனில் கீழே தான் இறங்கி கொண்டிருக்கிறோம் என்பது அவங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் தமோ பிரதானமாக மாறத்தான் வேண்டும். ஒரு பொருள் படைக்கும் போது அதை செய்யும் போது நல்லா இருக்கும் சதப்பிரதமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நாளாக நாளாக அது வீணாயிடும் இல்லையா? அந்த மாதிரிதான் எல்லாமே மாறுது. ஆத்மா கூட அப்படிதான் நடிக்க வரும்போது சதோ பிரதானமா இருக்கு, அப்புறம் இருக்க இருக்க தம பிரதானமா மாறிடுது. நாடகத்தில் இவ்வாறு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏணிப்படியின் ரகசியத்தை வேறு யாருமே புரிந்து கொள்ள முடியவில்லை. சிவபாபா தான் பிரம்மா மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார். இதையும் இவரிடமிருந்து புரிந்து கொண்டு பிறகு உங்களுக்கு இதை புரிய வைக்கிறார். பிரம்மா பாபா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு புரிய வைக்கிறார். முக்கியமான பெரிய டீச்சர், பெரிய சர்ஜன் சிவபாபா தான் ஆவார். அவர் தான் பெரிய டீச்சர். அவர் தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அவரை தான் நாம் நினைக்க வேண்டும். இந்த பிரம்மா பாபா கூட நம்ம நினைக்க தேவையில்ல. பிராமணியை நினைங்கள் என்று கூறவில்லை. நீங்க யார் உங்களுக்கு முரளி சொல்றாங்களோ அவங்கள கூட நினைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவரை மட்டும்தான் நினைக்க வேண்டும். சிவபாபா தான் நினைக்கணும். ஒருபோதும் யாருடனும் மோகம் வைக்க கூடாது, யார் மேலும் பற்று வைக்க கூடாது. ஒரு தந்தையிடம் இருந்துதான் பாடத்தை கற்க வேண்டும். பாபா சொல்றாருன்னு தான் அந்த முரளியை படிக்கணும். இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நம்ம கேட்க கூடாது. ஒரு தந்தையிடமிருந்து தான் நம் பாடத்தை கற்கணும். மோகமற்றவர்களாக மாறணும். பற்று வைக்க கூடாது யார் மேலேயும். இதில் மிகவும் கடின உழைப்பு வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. ரொம்ப கடின முயற்சி தேவை. ஏன்னா எல்லாத்தையும் மறக்கணும்னா எப்படி மறக்காது? பற்றுல எடுக்கணும். ஒன்னொன்னுல இருந்து பற்று எடுக்கணும். உடம்பே மறக்கணும்ன்றாரு. அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் பாபா நினைவு தான் இருக்கணும். இதுல ரொம்ப முயற்சி தேவைன்றார். முழு பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வேண்டும். இது அழிய போகிறது. ஏன்னா முழு உலகம் இப்ப அழிய போகுது. இதன் மீது அன்போ பற்றுதலோ கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. எவ்வளவு பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி கொண்டே இருக்கிறாங்க. இந்த பழைய உலகம் இன்னும் எவ்வளவு காலம் இருக்கும் என்பது கூட அவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் அவங்க கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க வாழறதுக்காக. நிலநடுக்க வந்தா உடனே அடுத்த ஒரு 6 மாசத்துல புதுசா கட்டடம் எழுப்பிடுறாங்க. அவங்களுக்கு தெரியாது இது ஃபுல்லாவே அழிய போகுதுன்னு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் விழிப்படைந்து மேலும் மற்றவர்களையும் விழிப்படைய செய்கிறீர்கள். இப்போ கும்பகர்ணன் தூக்கத்துல நம்ம தூங்கிட்டு தான் நம்மள பாபா எழுப்பி விட்டாரு. ஆத்ம உணர்வு கொண்டு வந்துட்டாரு. நமக்கே தெரியும் எதிரால என்னெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா நம்ம மாற மாற உலகம் மாறும். நம்ம விழிப்படைந்து மற்றவர்களையும் விழிப்படையணும் செய்யணும்னு சொல்றாரு. பாபா ஆத்மாக்களை தான் எழுப்புகிறார். பாபா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, முஸ்லிம்ஸ் சவ குழியில இருந்து பிணங்களெல்லாம் எழுப்புவாரு, புத்துயிர் கொடுப்பாரு அப்படின்ட்டு, அல்லாஹ் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே பாபா உடம்பெல்லாம் எழுப்ப மாட்டாரு. உடம்புலாம் இறந்து போன உடம்புலாம் என்ன பண்ணும்? அதெல்லாம் எலும்பு கூடா இருக்கும். எலும்பு கூட போய் எழுப்பி அவர் என்ன பண்ண போறாரு? அவர் ஆத்மாவை தான் எழுப்புறாரு. கடைசியில நடைப்பணம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற ஆத்மாவை தான் எழுப்புறாரு. ஆத்மா ஒரு உடல்ல நடைப்பணம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்குது. அதாவது செத்து போன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எல்லாரும். பிடிக்கல வாழ்க்கை, செத்த போன மாதிரி எல்லாரும் இருக்கிறோம். அதனாலதான் எழுப்புறேன்னு சொல்றாரு. அல்லாஹ் எழுப்புறாரு. இப்ப ஆத்மாக்களை தான் எழுப்புகிறார். தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று அடிக்கடி சொல்றாரு. நீங்க இந்த உடம்பு கிடையாது, நீங்க உயிர் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்காங்க அப்படின்றத அடிக்கடி சொல்றாரு. ஆனா அதை பயிற்சி செய்யாதனால நமக்கு அது வரவே மாட்டுது. தலைக்கீழா தொங்கின்னு இருக்கிறோம். நேராகுங்கன்னா ஆக மாட்டோம். ஆத்மான்னு புரிஞ்சுக்காங்கன்னா அந்த உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதான் இப்ப பிரச்சனையே. சரீரம் என்று நினைத்தால் தூங்கியது போன்றாகும்னு சொல்றாரு. நீங்க உங்களை உடம்புன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இன்னும் கும்பகர்ண மாதிரி இருக்கிறீங்கன்னு நினைச்சுக்காங்கன்றாரு. தன்னை ஆத்மா என்று உணருங்கள். முதல்ல இப்ப நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். மேலும் தந்தையை நினைக்கணும். இதைதான் செய்ய சொல்றாரு. மன்மனாபவ என்ற வார்த்தை கீதையில இருக்கு. உங்களை நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுட்டு உடல் உணர்வுல இருந்து விடுபட்டு உலகத்தை மறந்து என்ன நினைங்க. ஆத்மா அழுக்காக இருப்பதால் சரீரமும் அழுக்காக கிடைக்கிறது. இப்ப ஆத்மா தூய்மையற்று போயிடுச்சு. அதனாலதான் நம்ம உடல்லாம் இப்படி இருக்குது பாருங்களேன். இந்த உடல்ல ஒண்ணுமே கிடையாது. அடிக்கடி நோய் வர்றது, அடிக்கடி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 தத்துவங்களும் தமோ பிரதானமா ஆயிடுச்சு. இங்க இருந்து விளையிற ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோம்னா அந்த ஃபுட்டே விஷமா இருக்கு. இந்த உடம்பும் அந்த அளவுக்கு தாங்க மாட்டுது. அப்ப ஆத்மா அழுக்கானதுனால தான் இந்த சரீரமும் இப்ப அழுக்காயிடுச்சு. தம பிரதான ஆத்மா இருக்கிறது தம பிரதான உலகம்.
அப்புறம் உடம்பு மட்டும் எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸாவா கிடைக்கும்? உடம்பு வீணா போச்சு. அதனால தான் உடம்பும் இப்படி அழுக்காக கிடைக்கிறது. ஆத்மா தூய்மையானால் தான் சரீரமும் தூய்மையாக கிடைக்கிறதுன்றது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த உடம்புல இருந்துக்கிட்டே பயிற்சி பண்ணி ஆத்ம உணர்வுல வந்து தூய்மையாயிடணும். பாபா நினைவுல இருந்து தூய்மையாயிட்டோம்னா இந்த உடலை விட்டு போயிட்டு அடுத்த பிறவில நமக்கு தூய்மையான சரீரம் கிடைக்கும். நீங்கள் தான் இந்த தேவி தேவதா குலத்தினர் என பாபா வந்து நமக்கு புரிய வைக்கிறார். பிறகு நீங்களே தான் அந்த மாதிரி மாறுவீங்க. எவ்வளவு ஈஸியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட எல்லையற்ற தந்தையை நாம் ஏன் நினைக்க கூடாது? சொர்க்கமா சொர்க்கத்தை உருவாக்கி அதுல தேவதையா உன்னை உட்கார வைக்கிறேன்றாரு. அது மாதிரி பண்ணிட்டு தான் போனாரு போன கல்பம். அப்படிதான் நம்ம வாழ்ந்து திரும்ப இப்படி வந்து இருக்கிறோம். ஆனா அந்த அப்பேற்பட்ட தந்தையை நம்ம ஏன் நினைக்க கூடாது? காலையில் எழுந்து தந்தையை நினையுங்கள். பாபா, நீங்கள் செய்வதோ அதிசயம். நீங்கள் எங்களை எவ்வளவு உயர்ந்த தேவி தேவதைகளாக மாற்றி நிர்வாண தாமத்தில் கொண்டு போய் விடுறீங்க. இவ்வளவு உயர்ந்தவர்களாக வேறு யாரும் மாற்ற முடியாதுன்ட்டு நம்ம அவரோட புகழ பாடணும். நீங்கள் எவ்வளவு எளிதாக கூறுகிறீர்கள். எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் பாபாவை நினைக்க முடியும்ட்டு பாபா சொல்றாரு. கர்ம யோகியா இருந்து காரியங்கள் கைதான் செய்ய போகுது. புத்தி சும்மா தானே இருக்கு. புத்தி மூலமா பாபாவை நினைங்க. பாபா கூடவே இருக்கிறாரு. பிரம்மா பாபாவோட சிவத்தந்தை வந்து என் பக்கத்துலயே நின்றுட்டு இருக்காரு. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என் கூட பேசிக்கிட்டு நான் வேலை செய்யறாரு. அவரும் வந்து என் கூட பேசிட்டு இருக்காரு. நான் கை வேலை செய்து அவர் கூட நான் பேசிட்டு இருக்கேன். அப்படி அனுபவம் செய்யுங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக அதுக்கப்புறம் புள்ளியா நினைச்சு பாபா புள்ளியா நினைக்கலாம். அவ்வியக்த ரூபத்திலேயாவது அட்லீஸ்ட் பாபா நினைச்சிட்டே இருந்தோம்னா சூட்சும பரிஸ்தாவாவே நம்ம இங்கே மாற முடியும். அதனால இந்த பயிற்சி செய்யுங்கன்றார். அடிக்கடி இந்த மாதிரி பயிற்சியாவது நம்ம செய்யணும். நினைவின் மூலமாக தான் உங்களுடைய படகு கடந்து போக கரை சேர முடியும்ட்டு சொல்றாரு பாபா. பாபா நினைச்சாதான் இந்த கலியுக விஷக்கடல்ல இருந்து நம்ம படகு கரையேறும். கலியுகம் மோசமா இருக்கு இல்லையா? பார்த்தாலே பயமா இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா பயம். ஏன்னா ஒரே விஷ பாம்புகள் தான். ஒரே இந்த 5 விகாரம் தான் தலைவிரிச்சு ஆடுது. அந்த பக்கம் நம்மளால போய் வாழவே முடியாது. நம்மளால திரும்பி அந்த பக்கம்லாம் எட்டி பார்க்க முடியாது. அதனால இப்ப பாபா நினைங்க. பாபா நினைச்சு நீங்க கரை சேர முடியுன்றாரு. அதாவது கலியுகத்துல இருந்து கலந்து சிவாலயத்தில் அழைத்து செல்வார். நம்ம பாபா ஒருத்தர் தான் நம்மளை இந்த கலியுகத்துல இருந்து கூட்டிட்டு சொர்க்கலோகத்துக்கு கூட்டிட்டு போவாரு. பரந்தாமத்துக்கு போயிட்டு அப்புறம் சொர்க்கலோகத்துக்கு நம்ம போயிடுவோம். சிவாலயத்தையும் நினைக்க வேண்டும். சிவபாபா ஸ்தாபனை செய்தது சொர்க்கமாகும். எனவே 2 நினைவும் நமக்கு இப்ப வருகிறது. அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி. அல்லாஹ் இருக்கிறது பரந்தாமம். பரந்தாமத்தையும் நினைங்க, அல்லாவையும் நினைங்க, சொர்க்கத்தையும் நினைங்க. போக போறது சொர்க்கம். சிவபாபாவை நினைவு செய்வதால் நாம் சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகுவோம்ட்டு பாபா சொல்றாரு. இந்த படிப்பே புதிய உலகத்திற்காக தான் ஆகும். இந்த படிப்பை நம்ம எதுக்காக படிக்கணும்னா சொர்க்கத்துக்கு போறதுக்காக படிக்கணும். பாபாவும் புது உலகத்தை தான் ஸ்தாபனை செய்வதற்காக வருகிறார். நிச்சயம் பாபா வந்து ஏதாவது கடமை செய்வார் அல்லவா? நாடகத்தின்படி நான் எனது பார்ட்டை நடிக்கிறேன் என்பதை நீங்க பாக்குறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அவர் டிராமா படி வந்து 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை சங்கமயுகத்துல பிரம்மா உடல்ல வந்து நமக்கு ஆசிரியராகி பாடம் எடுக்கிறாரு. பாடம் எடுத்து ஆத்ம உணர்வை கொண்டு வந்து ராஜயோகம் கற்பித்து நம்மளெல்லாம் தேவதையா மாத்துறது தான் அவருடைய வேலை. அந்த பார்ட்டை இப்ப நடிக்கிறாரு. நாடகத்தின்படி நான் எனது பார்ட்டை நடிக்கிறேன்ட்டு சொல்றார். குழந்தைகளாகி உங்களுக்கு 5000 வருடத்திற்கு முன்னதான நினைவு யாத்திரை மற்றும் முதல் இடைக்கடை ரகசியத்தை இப்ப தெரிவிக்கிறேன். ஒவ்வொரு 5000 வருஷத்திற்கு பிறகும் பாபா நம் முன் வருகிறார் என அறிகிறீர்கள். நமக்கு தெரியும் 5000 வருஷம் கல்பம். ஒரு கல்பம் வந்து 5000 வருஷம். 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை பாபா நமக்கு முன்னாடி வராரு. பிரம்மா பாபா உடல்ல வராரு. அடுத்து தாதி உடல்ல வராரு. வந்து நம்மளை சந்திக்கிறார். ஆத்மா தான் பேசுகிறது. சரீரமே பேசாது இல்லையா? ஆத்மா தான் பேசு. ஆத்மா உடல்ல இருந்தாதான். உயிர் போயிடுச்சுன்னா பாருங்களேன், அந்த உடம்பு எதை பேசுதா இல்ல கையசைக்குதா எதா பண்ணுதா? இல்ல. அப்ப அந்த உடம்புல இருந்து யார் பேசுது? ஆத்மா தான் பேசுது. அதுதான் நாம. இந்த உயிர் தான் நம்ம. அந்த உடம்பு வந்து அழிஞ்சிரும். 5 தத்துவங்களால் ஆனா அந்த உடல் வந்து ஒரு பொம்மை. அந்த பொம்மையில நம்ம உயிர் ஊட்டுறதே நம்ம தான். அந்த பொம்மைக்கு உயிர் ஊட்டுறதே நாம தான். நம்ம ஆத்மா. ஆத்மா தான் பேசுது, சரீரம் பேசாது. இந்த வாய் மூலமா பேசுறது ஆத்மா தான். ஆத்மாவை தான் தூய்மையாக்க வேண்டும் என்று பாபா குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார். இப்போ உடம்ப தூய்மையாக்க தேவையில்ல. அது நீங்க டெய்லி குளிக்கிறீங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஆத்மா வந்து பாவாத்மா புண்ணியாத்மா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பாவம் செஞ்சு பாவாத்மாவா ஆயிடுச்சு, துரு படிஞ்சிருச்சு ஆத்மால. இப்ப ஆத்மாவை தான் தூய்மையாக்கணும். அதோட சம்ஸ்காரத்தெல்லாம் மாத்தணும். அதுக்காக தான் பாபா வந்து இப்ப சொல்லி கொடுக்குறாரு. ஆத்மா ஒரு முறைதான் தூய்மையாக வேண்டும்.
நான் பல முறை உங்களை படிக்க வைத்தேன். இந்த கல்பமா நிறைய தடவை நம்மளை படிக்க வச்சாரு. மீண்டும் இப்ப படிக்க வைப்பேன் என பாபா சொல்றாரு. இது ஒரு முறை 2 முறை 3 முறைன்னு இல்ல, நிறைய தடவை நம்ம இந்த மாதிரி கடந்து நிறைய தடவை பாபா நம்மளை படிக்க வச்சு நிறைய தடவை நம்ம தேவதையா இருக்கோம். நிறைய தடவை நம்ம கடந்து இதே மாதிரியே மாறி இருக்கிறோம். இது ஒரு முறை இன்னும் கிடையாது, பல முறைன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இதுதான் சிதம்பர ரகசியம்னு சொல்றோம். இது எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிஞ்சதுன்னு தெரியாது இந்த விளையாட்டு. நம்மளும் இந்த விளையாட்டை நடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். இவ்வாறு வேறு எந்த சன்னியாசியும் கூற முடியாது. இந்த மாதிரி வார்த்தைய சன்னியாசிகளோ எந்த சத்சங்கத்திலோ யாருமே சொல்ல முடியாது. குழந்தைகளே, சென்ற கல்பத்தில் எப்படி நான் உங்களை படிக்க வைத்து ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தேன், பல முறை உங்களை படிக்க வைத்து ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தேன்ட்டு பாபா சொல்றாரு. இப்படி எவ்வளவு அதிசயமான விஷயங்களை பாபா நமக்கு புரிய வைக்கிறார். இது எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஸ்ரீமத் எவ்வளவு உயர்ந்தது. ஸ்ரீமத்தினால்தான் நாம் உலகத்துக்கே இப்போது அதிபதி ஆகிறோம். இந்த பாபாவுடைய ஸ்ரீனா உயர்ந்த, மத்தனா வழி. பாபாவுடைய இறைவனுடைய உயர்ந்த வழியினாலதான் நம்ம உலகத்துக்கே அதிபதி ஆகிறோம். ஸ்ரீமத்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முரளி படிக்கிறதே ஸ்ரீமத்து, அமிர்த வேலை யோகா எஞ்சி பண்றது ஸ்ரீமத்து, சாப்பாடு குடித்தெல்லாம் பாபா என்னென்ன மாதிரி சாப்பிட சொன்னாரோ அது எல்லாமே ஸ்ரீமத்து தான். நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது, இது ஸ்ரீமத்துன்னே தெரிய மாட்டுது. ஸ்ரீமத் படி நடந்தாதான் நம்மளால ஒழுங்கான பிகேன்னே சொல்ல முடியும். அவங்களால மட்டும்தான் போயிட்டு புது உலகத்தை ஸ்தாபனை பண்ண முடியும். அதனால்தான் ஸ்ரீமத் படி நடங்கன்ட்டு சொல்லிட்டே இருக்காங்க. மிக பெரியதிலும் பெரிய பதவி ஆகுன்றாரு. உலகத்துக்கே அதிபதி ஆகிறது பெரிய பதவி இல்லையா? ஒரு நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகுது, சீஃப் மினிஸ்டர், ஒரு ஏரியாவுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகுறது, அதெல்லாம் விட பெரிய பதவி முழு உலகத்துக்கும் அதிபதி ஆகிறது. அப்பனா எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும்? சும்மா சாதாரணமா இருக்க முடியுமா? எப்பயும் போல வாழ்ந்துக்கிட்டு, எப்பயும் போல சிரிச்சுக்கிட்டு, எப்பயும் போல சாப்பாடெல்லாம் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு உலகத்துக்கு எப்படி அதிபதி ஆக முடியும்? அந்த ஸ்ரீமத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். கடவுளுக்கு சமானம் ஆகணும்னா அப்ப அவருன்னா சும்மாவா சொல்லுவாரு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு. காலையில எழுந்துருங்கன்னா என்ன சும்மாவா சொல்லிட்டு இருப்பாரு? நம்ம காலையில 4 மணிக்கு ஏஞ்சாதான் ஆத்ம உணர்வு வரும். ஆழ் மனசுல நான் ஆத்மான்றதே பதியும், இல்லைன்னா உடல் உணர்வுலயே தான் இருப்போம். அதனாலதான் பாபா ஸ்ரீமத்தை கொடுத்துருக்காரு. அந்த ஸ்ரீமத்தை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணாம தேவதையே ஆக முடியாது. யாருக்காவது பெரிய லாட்டரி கிடைத்தால் தலை கெட்டு போய்விடுகிறது, புத்தி கெட்டு போயிடுது இல்லையா? சிலர் போக போக நம்பிக்கையற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். நாங்கள் படிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நிறைய பேரால எதையும் ஃபாலோ பண்ண முடியல, அது பாபா சொன்ன மாதிரி இருக்க முடியல அப்படின்னா என்ன ஆயிடுறாங்க? நம்பிக்கை போயிடுது. நாங்கள் விஸ்வத்தின் ராஜ்ய பதவியை எப்படி அடைவோம்? குழந்தைகளாகி உங்களுக்கு மிகவும் இப்ப குஷி இருக்கணும். அதீந்திரிய சுகம் மற்றும் குஷியின் விஷயங்களை என் குழந்தைகளிடம் கேளுங்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது இந்த உடலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சுகம், அதாவது நீங்க உடலால் அனுபவிக்கிற சுகம்னு இருக்கு. சாப்பிட்றது, அங்கங்க போய் சுத்தி பார்க்கறது, இது எல்லாமே இந்திரிய சுகம். இந்திரியங்களால, அதாவது கண்ணால சிலதை பார்த்தாலே சந்தோஷப்படுவோம், காதால கேட்டாலே சந்தோஷம், பாட்டு கேட்குறோம், சாப்பிட்றது ஏதாவது இஷ்டப்பட்ட பொருளை சாப்பிட்றோம். இதெல்லாம் இந்திரிய சுகம், அந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிற சுகம். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஆன்மீக சுகம், அதாவது ஆத்ம உணர்வுல பரந்தாமத்துல இருக்கிற பரமபிதாவை நம்ம நினைவு செய்யும் போது இந்த இந்திரியங்கள்லாம் அப்பாற்பட்ட ஒரு சுகம் நமக்கு கிடைக்கும். அந்த சுகம் எதுக்குமே ஈடாகாது. அந்த மாதிரியான ஒரு சுகம். அந்த குஷி பார்த்தீங்கன்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட குஷி, எதுக்குமே கவலைப்படாத ஒரு குஷி, கவலையற்ற மகாராஜாவா இருக்கிறது. எதுக்குமே கவலைப்பட மாட்டோம். பாபா ஒருத்தர் எனக்கு கூடவே இருக்கிறாரு அப்படின்னும் போது அந்த குஷி உங்களுக்கு வரும். அந்த குஷியும் அதீந்திரிய சுகமும் நீங்க அந்த விஷயங்கள்லாம் யாருக்குமே தெரியாது உலகத்துல. அதை பத்தி தெரியணும்னா நீங்க என் குழந்தைகிட்ட கேளுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. யாரு? நம்ம தான் அதெல்லாம் இப்ப அனுபவிக்கிறோம். இந்த முரளியை கேட்கும் போதே ஆத்ம உணர்வுல கேட்டோம்னா நமக்கு அதீந்திரிய சுகம் அனுபவமாகும். அனைவருக்கும் குஷியின் விஷயங்களை சொல்வதற்காக நீங்க சொல்றீங்க. நீங்க தான் உலகத்துக்கு அதிபதியாக இருந்தீங்க. இப்ப நம்ம சொல்றோம்ல, யாராவது வந்தாங்கன்னா வாங்க வாங்க, நீங்க தான் உலகத்துக்கே அதிபதியா இருந்தீங்க, பிறகு 84 பிறவிகள் அனுபவித்து இப்படி மாயாவுக்கு அடிமையாகிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்கிறோம். நான் உங்களுடைய அடிமை, நான் அடிமை என பாடுறாங்க. தன்னை கீழானவன் என்று சொல்றது சிறியவனாகி செல்லுதல் நல்லது என்ன நினைக்கிறாங்க. அதாவது தன்னை நான் ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமையா நினைச்சுக்கிறாங்க. எல்லாரும் தன்னை தாழ்த்திக்கிறது, சிறியவனாகி செல்லுதல் நல்லதுன்ட்டு நினைச்சுக்கிறாங்க. பாருங்கள், பாபா யார்? அவரை யாருமே அறியவில்லை, அவரை நீங்கள் மட்டும்தான் அறிகிறீர்கள். இது வரைக்குமே கடவுள் யாருன்னு முழு உலகத்திலேயே யாருக்குமே தெரியாது.
ஆனா நமக்கு மட்டும் தான் தெரியும் பாபா எப்படி அனைவரையும் குழந்தாய் குழந்தாய் என்று கூறி இந்த முரளியை நமக்கு புரிய வைக்கிறார். இது ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பாகும். அவரிடம் நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி இப்ப கிடைக்கிறது. மற்றபடி கங்கையில போய் குளிக்கிறதுனாலலாம் சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி எதுவும் கிடைக்காது. கங்கையில் பல முறை நீராடி இருக்கிறாங்க. ஏன்னா கங்கைக்கு போனா காசிக்கு போனா என்ன ஆயிடும், காசி கயான்ட்டு கடைசி காலத்துல போனா நம்ம முக்தி கிடைச்சணும்னு நினைக்கிறாங்க. முக்தியும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. உடம்புதான் சுத்தமாகும், ஆத்மால பாவம் போகாது. கங்கையில பலமுறை நீராடி இருக்கிறாங்க. இதுவோ கடல் தண்ணீரிலிருந்து வருகிறது. ஆனால் இந்த மழை எப்படி தோன்றுகிறது? இதற்கு இயற்கை என்று கூறுவார்கள். இந்த மழை பெய்யுது இல்லையா, மழையெல்லாம் இயற்கைன்ட்டு சொல்றோம். இச்சமயம் பாபா உங்களுக்கு அனைத்தையும் புரிய வைக்கிறார். ஆத்மா தான் தாரணை செய்கிறது. பாபா நமக்கு எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறாரு. நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா, நம்ம யாருன்னா நம்ம ஆத்மா. ஆத்மா தான் இந்த காது மூலமா கேட்டு புத்தியில தாரணை செய்யறோம் இந்த ஞானத்தை. சரீரம் செய்யறது இல்லை. இந்த சரீரத்துக்கும் இந்த ஞானத்துக்கோ இல்லை பாபா நம்மள்ட்ட பேசுறதுக்கோ சம்பந்தமே இல்லை. நம்ம ஆத்மா தான் இந்த ஞானத்தை கேட்டுட்டு இருக்கிறோம் இந்த சரீரம் மூலமா. இந்த சரீரம் எதையும் தாரணை செய்யல. உண்மையில் பாபா நம்மை எப்படி இருந்து எப்படி மாற்றி விட்டார் என நீங்க உணர்றீங்க. குழந்தைகளே, தன் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று பாபா சொல்றார். பாபா எவ்வளவுதான் பண்ணுவாரு, நமக்காக கிளாஸ் தான் எடுப்பாரு. மற்றபடி முயற்சி நம்ம தானே பண்ணணும். இப்போ ஸ்கூல்ல கூட ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் பாடம் எடுப்பாங்க. டீச்சரே எக்ஸாம் எழுதுவாங்க. டீச்சர் நீங்களே எக்ஸாம் எழுதுறங்கன்னா எழுதுவாங்களா? எழுதுனா அப்புறம் என்னதான் அந்த பையன் என்னதான் படிச்சான், என்னதான் தாரணை பண்ணான்னு இருக்கும் இல்லையா? அந்த அந்த எவ்வளவுதான் மார்க் எடுத்தாலும் வேஸ்ட் இல்லையா? அந்த மாதிரிதான் இப்ப பாபா சொல்றாரு. நீங்க உங்க மேல இறக்கம் வைங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். எந்த தவறும் இப்ப செய்யாதீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. தேக உணர்வுடையரா ஆகாதீங்க. உடல் உணர்வுல தான் மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குறோம். அதனால உடல் உணர்வுடையரா ஆகாதீங்கன்றாரு. தேவையின்றி உங்களின் பதவி குறைஞ்சு போயிடும். ஆசிரியர் புரிய வைப்பார் அல்லவா? பாபா எல்லையற்ற டீச்சர் என உங்களுக்கு தெரியும். உலகில் எத்தனை நிறைய மொழிகள் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை அச்சடித்தாலும் அனைத்து மொழிகளிலும் அச்சடிக்க வேண்டும். ஏதாவது புத்தகங்கள் அச்சடித்தால் அனைவருக்கும் பிரதி அனுப்பிவிடுங்கள்ட்டு சொல்றாரு. இப்ப நிறைய பாபா சொல்ற விஷயங்கள் எல்லாமே எல்லா நாட்டுக்கும் போகுது, எல்லா மொழியிலுமே அச்சடிக்கப்பட்டு போகுது. அதனால சொல்றாரு, நீங்க எந்த புத்தகம் நீங்க வெளியிட்டாலும் எல்லா மொழியிலையும் வெளியிடுங்க அப்படின்றாரு. ஒரு பிரதி நூலகத்திற்கும் அனுப்பிவிட வேண்டும். செலவை பற்றி ஒன்றுமில்லை. பாபாவின் பொக்கிஷம் நிறைய நிரம்பி போகும். பணத்தை பத்திலாம் கவலைப்படாதீங்க. பாபா எங்க இருந்தாலும் பொக்கிஷத்தை நிரப்பிடுவாரு. பணத்தை தன்னிடம் வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்க? வீட்டுக்கு எடுத்து செல்ல முடியாது. ஒருவேளை சிறிது வீட்டுக்கு எடுத்து சென்றால் பரமாத்மாவின் எங்கத்தில் திருட்டு ஆகிவிடும்ன்றாரு. காசுலாம் சென்டருக்கு வருது இல்லையா? சென்டர்ல வர பணம் எல்லாமே பாபாவுடைய பண்டாரா தான். அது எல்லாமே பாபாவுடைய செலவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலும் அந்த பணத்தை அப்புறம் பாபாட்ட திருந்த மாதிரி ஆயிடும். யஜ்ஞத்தில் திருட்டு மாதிரி ஆகிடும். என்ன அவமானம்! இப்படி கம்சனின் புத்தி இருக்கக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. பரமாத்மாவின் யஜ்ஞத்தில் திருட்டு. அவர்களை போல மகான் பாவாத்மா வேற யாருமே இருக்க முடியாது. பாருங்க, சென்ட்ரல்ல இருந்து எக்கிய பணத்துல இருந்து நமக்கு எடுக்கிறோம் அப்படின்னாலே அது திருட்டாயிடும். அது பெரிய திருட்டு. மகான் பாவாத்மான்ட்டு சொல்றாரு பாபா. எவ்வளவு பாவியாகி விடுகிறார்கள். இது அனைத்தும் நாடகத்தில் நிச்சயம் இருக்கு. ஆனா அந்த மாதிரியும் சிலர் செய்யறாங்க, டிராமால இருக்குது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி யார் செய்யறாங்களோ அவங்க சொல்றாரு, நீங்கள் ராஜ்யம் செய்வீர்கள், அவர்கள் உங்களுடைய வேலைக்காரன் ஆவார். அதை இந்த மாதிரி யாரு திருடுறாங்களோ அவங்க வேலைக்காரன் ஆயிடுவாங்க. வேலைக்காரன் இல்லாமல் ராஜ்யம் எப்படி நடக்கும்? ஒரு ராஜ்யம் இருக்குன்னா அங்க எல்லாரும் தேவை. பிரஜைகள் வேணும், வேலைக்காரி எல்லாரும் வேணும் இல்லையா? அதனால பாபா அந்த மாதிரி இருக்கிற ஆத்மாக்களும் இருந்துட்டு போட்டோம், அவங்க அங்க வேலைக்காரனா ஆயிடுவாங்கன்னு சொல்றாரு. போன கல்பத்திலும் இவ்வாறு தான் ஸ்தாபனை நடந்ததுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த மாதிரி தவறு நடந்தா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க போய் திட்டாதீங்க, நீங்க கோவப்படாதீங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் இருக்குல்ல, அந்த போஸ்டிங்காக தான், அந்த பதவிக்காக தான் அவங்க முயற்சி செய்யறாங்கன்னும் போது அவங்க நீங்க என்னதான் சொல்லி புரிய வச்சாலும் அவங்க புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க, அவங்க மாறவும் மாட்டாங்க. அவங்க வேலைக்காரனா அங்க வந்துருவாங்கன்றார். தனக்கு நன்மை செய்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் ஸ்ரீமத் படி செல்லுங்கள் என எப்போது பாபா கூறுகிறார். இப்ப நமக்கு நாமே நம்ம நன்மை பண்ணிக்கணும், நம்ம நல்ல போஸ்டிங் கிடைக்கணும், நல்ல பதவி அடையணும், ஒரு பிரஜையா போகணும், இல்ல பிரஜைக்கெல்லாம் பிரஜையா போலாம் இல்ல ராஜ வம்சத்திலேயே நம்ம கிருஷ்ணர் கூடயே இருக்கிறவங்களா அந்த மாதிரியும் போகலாம், இல்ல கிருஷ்ணராவே ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் பரவாயில்ல. பெரிய பதவி அடையணும்னா
ஸ்ரீமத் படி செல்லுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். பாபாவுடைய குணங்கள் என்னவோ அதை நம்ம நடைமுறையில காட்டணும். கோபப்படுதல் தெய்வீக குணமே கிடையாது. இப்போ ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்கன்னா அதை நம்ம போயிட்டு அதை சொல்றேன் சுட்டி காட்டுறேன்ட்டு கோபமா போய் நம்ம திட்டுறது, அது கூட தெய்வீக குணம் கிடையாது. அவங்க பண்ற தப்புக்கு நம்ம செய்யற இன்னொரு தப்பு தான் கோபம். அப்ப நம்ம கோபமா பேசி சொல்றதுனால அவங்க திருந்தவும் போறதில்ல. அவங்க திரும்ப நமக்கு எதிரியா தான் மாறுவாங்க. நீங்க அப்படியே அமைதியா பாபாட்ட எழுதி வச்சுட்டு மற்ற வேலையை பாருங்க. உங்க வேலையை பாருங்க. பாபா அவங்கள பாத்துக்குவாரு. அவங்களுக்கு போஸ்டிங் என்ன கொடுக்கணுமோ அவர் கொடுத்துக்குவாரு. நம்ம ஏன் அவங்களால ஃபெயில் ஆகணும்? நம்ம கோவப்படக்கூடாதுன்ட்டு சொல்றாரு. அது அசுர குணமாகும். யாராவது கோபப்பட்டால் சும்மா இருந்து விட வேண்டும், பதில் அளிக்கவே கூடாதுன்றாரு. இப்ப சிலர் நம்ம கம்முன்னு இருந்தாலும் நம்ம மேல கோவப்படுவாங்க. அப்ப நமக்கு பதிலுக்கு அப்படியே நம்மள ஏதாவது திட்டுனா நமக்கு திரும்ப கோபம் வரும் இல்லையா? அந்த மாதிரி 2 கையோசை எழுப்பக்கூடாதுன்றாரு. ஒரு கையோசையோட நிறுத்திக்கணும். நீங்க கம்முன்னு இருங்க, பதில் கூட அடிக்காதீங்க. ஒவ்வொருவரின் நடத்தையின் மூலம் புரிந்து கொள்ள முடியும். அவகுணம் அனைவருக்குள்ளும் இருக்கிறது. அவகுணம் எல்லாருக்குள்ளாரையும் தான் இருக்குது. இப்ப யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை. ஏன்னா நம்மலாம் 63 ஜென்ம சம்ஸ்காரம் நமக்குள்ளார சம்ஸ்காரமா ஸ்டோர் ஆயிருக்குது. ஆத்மால மெமரி கார்டு மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. அதனால டக்குன்னு மாறாது இல்லையா? எல்லா பிகேஸ்குள்ளாரையும் இருக்குது அவகுணம். ஏன்னா எல்லாருமே முயற்சியாளரா ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. எல்லாரும் கம்பளி பூச்சி பருவத்துல இருக்கிறாங்க, கூட்டுப்புழு பருவத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்குது. டக்குன்னு பட்டர்ஃப்ளை எல்லாம் இன்னும் யாரும் ஆகல. எல்லாம் கம்பளி பூச்சி மாதிரி தான் இருக்கணும் இல்லையா? அதனால எல்லாருக்கிட்டையும் எல்லாம் இம்பர்ஃபெக்டா தான் இருப்பாங்க. பர்ஃபெக்ட்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, அவங்க ஏன் இப்படி பண்றாங்க, நம்ம எதையும் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நமக்குள்ளாரே அப்படிதான் இருக்கணும். நம்மளும் மாறல. பாபா கொஞ்சம் கொஞ்சமா பாபா திருத்திட்டு இருக்கிறாரு, அவர் மாத்திட்டு இருக்காரு. மாறிடுவோம் எல்லாரும். அதனால நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நம்ம மாறுறதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். யாராவது கோபப்படும் போது அவர்களின் முகம் தாமிரம் போன்று ஆகி சிவந்து விடுகிறது, வாயிலிருந்து குண்டு வெடிக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. எப்படியெல்லாம் சொல்றாரு, மேல இருந்து பார்த்து சொல்றாரு. யாராவது கோவப்பட்டா அவங்க முகம் செவந்து போயிடுது, குண்டு வெடிக்குதான் வாயிலிருந்து. தனக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அதனால என்ன ஆயிடுதுன்னா முகம் தேவதை மாதிரியே இல்லை. எப்படி இருக்கும் பார்த்தாலே தெரியும் இல்லையா? அப்ப தேவதையா நம்ம ஆக முடியாது. தேவதை ஆனாலும் நம்ம அதிக பதவி அடைய முடியாது. பதவி குறைந்து போகிறது. புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது பாவ கர்மம் செய்தால் அதை எழுதி விடுங்கள் என்று பாபா கூறுகிறார். இப்ப நம்மளே புரிஞ்சுக்கணும். ஐயோ நம்ம இந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம எப்படி தேவதை ஆகிறது? நம்ம உடனே இதை பாபாட்ட போய் எழுதி வைக்கணும். அதை எழுதி வச்சிருங்கன்றார். பாபாவுக்கு தெரிவிப்பதால் மன்னிப்பு கிடைக்கும். நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா பாபாட்ட சொல்லிட்டோம்னா அதுக்கு பாதி மன்னிப்பு கொடுத்துறாரு. சுமை லேசாகிடும். சொல்லிட்டதுனால மனசுல இருந்து அது போயிடும் இல்லையா? அப்ப கொஞ்சம் சுமை இருக்காது நம்ம மனசுல. பிறவி பிறவியாக நீங்க விகாரத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறீங்க. நம்ம 63 ஜென்மம் நம்ம காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான். தண்ணி பட்ட பாடுதான்ற மாதிரி அந்த விகாரம் பட்ட பாடுதான். அதுலயே ஜாலியா உழண்டு வாழ்ந்து வந்தவங்க தான் நம்ம. அதால துக்கமும் பட்டு தான் வந்திருக்கிறோம். நம்ம துக்கத்துக்கு காரணமே அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான். ஆனா அது நமக்கு தெரியாமலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 63 ஜென்மம் எடுத்து வந்திருக்கிறோம். அதுலதான் நம்ம வந்திருக்கோம் எல்லாருமே. இச்சமயம் நீங்கள் ஏதாவது பாவ கர்மம் செய்தால் 100 மடங்கு தண்டனை கிடைக்கும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நீங்க அதைதான் செஞ்சு செஞ்சு வந்துதான் ஏற்கனவே தலை மேல மூட்டை இருக்கு. இப்ப வேற திரும்ப அதே செஞ்சு மூட்டை மேல மூட்டை ஏத்தாதீங்கன்றாரு. 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். பாபா முன்பு தவறு செய்தால் 100 மடங்கு தண்டனை கிடைத்திடும். இப்ப பாபா இருக்கும் போதே பாபா பாக்குறாரு, சாட்சியாக இருந்து பாக்குறாரு. பிகே ஆயிட்டோம்னா நம்ம பிக் பாஸ் மாதிரி அவரு நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. ஐ எம் வாட்சிங்ட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா பிகே ஆயிட்டோம் இல்லையா? பிகே ஆகாத வரைக்கும் விட்டுருவாரு, அதுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு. பிகே ஆயிட்டோம்னா கண்டிப்பா அவரோட கண்ட்ரோல்ல நம்ம கீழே இருக்கோம். நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. அவருக்கு முன்னாடி நம்ம தப்பு பண்ணோம்னா 100 மடங்கு தண்டனை கிடைத்துவிடும். இது கூட ஒரு தாரணை தான். என்ன பாபா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம தப்பே செய்ய மாட்டோமா, அது கூட ஒரு தாரணை. செய்தீர்கள், மேலும் அதை தெரிவிக்கவில்லை என்றால் இன்னும் அது வளர்ச்சி அடையும். இப்ப நம்ம தப்பு பண்ணிட்டோம், பாபா பாக்குறாருன்னு தெரிஞ்சு கூட தப்பு பண்ணிட்டோம். பார்த்தா என்ன போன அப்படிதான் பண்ணுவேன், எனக்கு இதான் நியாயமாப்படுது, நான் தான் பேசினேன், அப்படி பண்ணேன், இது பண்ணன்ட்டு நம்மளே அதை நியாயப்படுத்தி பாபாட்ட வேற போய் வாதாடிட்டு இருப்போம். வாதாடிட்டு அதை திரும்ப சொல்லவும் மாட்டோம். பாபாட்ட சொல்லவே இல்லை, நான் செஞ்சது ரைட்டு தான், நான் எதுக்கு பாபாட்ட சொல்லணும். இப்படிலாம் சிலருக்குள்ளார மாயா இப்படிலாம் கிளம்பிரும். பாபாவே எதிர்க்கும் அந்த மாயா.
அதெல்லாம் மாயாவுடைய குணங்கள் தான், நமக்குள்ள இருக்கிற மாயாவுடைய குணங்கள். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடும், சொல்லவே இல்லை அப்படின்னா என்ன ஆயிடும், அந்த தப்பு வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுன்றாரு. 100 மடங்கு தண்டனைன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. திரும்ப திரும்ப பண்ணா எவ்வளோ 1000 மடங்கு 1,00,000 மடங்குன்னு போயிட்டே இருக்கும். தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று இப்ப பாபா புரிய வைக்கிறார். பாபா சொல்றாரு, இது மாதிரி தப்பு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுறது, அப்புறம் பதவி குறைஞ்சிரும். பாபா குழந்தைகளின் புத்தியை நன்றாக மாற்றுவதற்கு தான் வந்திருக்கிறார். இவர் எப்படிப்பட்ட பதவி அடைவார் என்று அறிவார். அவருக்கு தெரியும், இந்த மாதிரி தப்பு மேல தப்பு பண்ணா இவர் என்ன பதவி அடைவார். அதுவும் 21 பிறகுகளின் விஷயமாகும். யார் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களின் சுபாவம் மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும். முக்கியமா நம்ம போய் மற்றவங்களுக்கு இந்த முறையை புரிய வைக்கிறோம், நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், பாபா ஞானத்தை சொல்றோம் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் இனிமையா இருக்கணும்ட்டு பாபா சொல்றாரு. சிலர் பாபா இந்த தவறு நடந்து விட்டது என்று உடனே பாபாவுக்கு சொல்றாங்க. பாபா மகிழ்ச்சி அடைகிறார். பாபாவுக்கு சந்தோஷம், பரவாயில்ல இந்த குழந்தை தன் தப்ப உணர்ந்துருச்சு, அதை நம்ம கிட்ட சொல்லிடுச்சு. பகவான் மகிழ்ச்சி அடைகிறார் என்றால் வேறு என்ன வேண்டும். இவர் அப்பா, டீச்சர், குரு மூன்றுமே ஆவார். இல்லை என்றால் மூவருமே கோபம் அடைவார்கள்ட்டு பாபா சொல்றார். பாருங்க, ஒருத்தர் கிடையாது அவரு, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் ஒருத்தர் கிடையாது. நான்முகன் பிரம்மான்னுவாங்கல்ல, அத பிரம்மாக்குள்ளார வந்திருக்கிறது சிவன். அவர் தான் வந்து தந்தையா இருக்கிறாரு, டீச்சரா இருக்கிறாரு, தந்தை, ஆசிரியர், சத்குரு. 3 பேரா இருக்கிறதுனால அவர்கிட்ட உண்மையை சொல்லணும். சொல்லலைன்னா 3 பேருமே கோபம் அடைவாங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இன்னும் 4வது தலை வேற ஒண்ணு இருக்குது பின்னாடி, அதுதான் தர்மராஜ். அது வந்து இப்போ அவர் வந்து ஆக்டிவா இல்லை. இப்போ இந்த 3 பேர் தான் ஆக்டிவா இருக்கிறாங்க. 4வது தலை ஆக்டிவா எப்போ ஆகும்னா இந்த விநாசம் முடிஞ்ச பிறகு, அதாவது நம்மளுடைய இது முடிஞ்ச பிறகு, இந்த பார்ட் முடிஞ்ச பிறகு கடைசியா எல்லாம் நிற்போம். தர்மராஜ்புரியில தப்பு பண்றவங்களாம் கியூல நிற்பாங்க. இப்போ தப்பு பண்ணவங்களாம் கியூல நின்று பாபாட்ட தண்டனை வாங்குவாங்க. அது தர்மராஜ்புரியில தர்மராஜா உட்காந்துருப்பாரு. நீதி தேவனா பாபாவே தான் உட்காந்துருப்பாரு. சிவபாபா தான் பிரம்மா பாபா உடல்ல நீதி தேவனா உட்காந்துருப்பாரு. அந்த டைம்ல அப்பாவா, டீச்சரா, குருவெல்லாம் அவர் இருக்க மாட்டாரு. பாவம்லாம் பரிதாபம்லாம் பார்க்க மாட்டாரு. இப்ப நம்ம சொன்னா கேட்டுக்கிறாருல, பாபா நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், சரி குழந்தை நீ புரிஞ்சுக்கிட்டியா, இனிமே செய்யாத அப்படின்னு இப்ப மன்னிச்சிருவாரு. ஆனா அந்த டைம்ல மன்னிக்க மாட்டாரு. நான் அவ்வளவு சொன்னனே உனக்கு, நான் அவ்வளவு முரளி எடுத்தனே, அவ்வளவு முரளி எடுத்தேன், அவ்வளவு சொன்ன ஆத்ம உணர்வுல இரு, அமிர்த வேலை ஏஞ்சி யோகா பண்ணு, என்ன நினைன்னு சொன்ன கேட்டியா, அப்புறம் இவங்க துக்கம் கொடுக்காத யாருக்கும்னு சொன்னேன் கேட்டியா, ஆசீர்வாதம் கொடு, ஆசீர்வாதம் எடுன்னு சொன்னேன் கேட்டியா, கோவப்படாதன்னு சொன்னேன் கேட்டியா அப்படின்ட்டு எல்லா முரளியும் எல்லாத்தையும் நமக்கு போட்டு காட்டுவார். அங்க நின்று காட்டுவார். அப்ப நீதி தேவனா இருப்பாரு. அதனால இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பாபாட்ட சொல்றாரு. இனிமேலும் நல்லது, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்ரீமத் படி நடந்து தன்னுடைய புத்தியை நல்லதாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த தவறும் செய்யக்கூடாது. கோபத்தில் வந்து வாயிலிருந்து குண்டுகளை வெடிக்க கூடாது. அமைதியாக இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்ற. கோபமா பேசாதீங்க. சில டைம்ல எல்லாம் என்ன வருது வாயில வார்த்தைன்னே தெரிய மாட்டுது, அந்த மாதிரி குண்டுலாம் வெடிக்குது. யார் கோவப்பட்டாலும் நீங்க அமைதியா இருங்கன்றாரு. 2வது பாயிண்ட், மனதால் ஒரு பாபாவை மகிமை செய்ய வேண்டும். ஒரு பாபாவை தான் நம்ம நினைக்கணும், அவரை தான் மகிமை செய்யணும். இந்த பழைய உலகத்தின் மீது பற்றோ அன்போ வைக்க கூடாது. ஏன்னா இந்த உலகம் அழிய போகுது, எதுவுமே மிஞ்சாது. நம்ம உடல், நம்ம இருக்கிற இந்த உடலே மிஞ்சாது, நம்மது உலகமும் அழியதான் போகுது. எது மேல அன்பு பற்று வைக்காதீங்க. எல்லையற்ற வைராக்கியம் உடையவர் மற்றும் பற்றற்றவராக ஆக வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போல இருந்து எல்லாத்துல இருந்து புத்தி எடுத்துட்டு எல்லையற்ற வைராக்கியத்தோட இருங்க. வரதானம், நினைவினுடைய ஆதாரத்தின் மூலமாக மாயாவின் சேற்றிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சதா மகிழ்ச்சியானவர் ஆகுக. எப்ப பாபாவை நினைக்கிறோமோ அப்ப இந்த நம்ம கால் வந்து கீழே இருக்காது, சேத்திலே இருக்காது. மாயான்றது சேரு, மாயான்றது இந்த உலகம், இந்த உலக தேகம் தேக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாயா. அதுல வந்து சேருன்னு சொல்றாரு பாபா. அதுல இருந்து நீங்க பாபாவை நினைச்சீங்கன்னா போதும், உங்க கால் வந்து கீழே இருக்காது, பறந்துட்டே இருக்கும் ஃபரிஸ்தா மாதிரி. அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க சதா மகிழ்ச்சியானவராக இருப்பாங்க. அந்த மாதிரி இருங்கன்றாரு. எந்த விதமான எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் தந்தை இடத்தில் விட்டுடுங்க, இதையும் சொல்லிடுங்க, அப்போது விஷயம் முடிந்து போய்விடும். இந்த பாபா என்ற சப்தத்தை உள்ளத்தால் சொல்வதில் தான் மாயாஜாலமே இருக்கிறதுன்றாரு. பாபான்னு அப்படியே அன்பா ஒரு குழந்தை மாதிரி அப்படியே ஒரு அப்பாவை நோக்கி கூப்பிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், அப்பா அப்படின்ட்டு உள்ளத்தால சொல்லும் போது அதுல மாயாஜாலமே இருக்குதுன்றாரு. மாயா முதலில் தந்தையை தான் மறக்க வைக்கிறது.
இந்த இதெல்லாம் வந்து சினிமாலாம் காட்டுறாங்க, அந்த வில்லன் வந்து ஹீரோவை பிடிக்கணும்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் கடத்தி ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு எல்லாரையும் வந்து அதன் மூலமா வந்து ஹீரோவை பிடிப்பான் அந்த வில்லன் வந்து. ஃபர்ஸ்ட் அவன் யார் யார் மேலாம் பற்று வச்சிருக்கான், அவன் யார் கூடலாம் இருக்கான், அவனுங்க எல்லாரையும் கடத்து அப்படின்ட்டு கடத்திடுவான். அந்த மாதிரி இந்த மாயா என்ன பண்ணுது, நம்மளை வந்து பிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாபா கூட இருக்கக்கூடாது. பாபா இருந்தாருன்னா நம்மளை அட்டாக்கே பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் பாபாவை மறக்க வச்சிரும். மாயாவோட வேலையே அதுதான். நம்ம என்ன பண்ணிடுவோம், பாபா மறந்துட்டு அப்படியே ஏதாவது விஷயத்துல போயிடும். அந்த விஷயம்தான் மாயா. அதுல போய் சிக்கிக்கிட்டோம்னா டோட்டலா பாபா மறந்துடும். இப்படிதான் மாயா எல்லாரையும் எல்லா பிகேஸையும் பிடிக்குது. எனவே இந்த விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள், அப்போது தாமரை மலருக்கு சமமாக தன்னை அனுபவம் செய்வீங்க. இப்ப நீங்க இதை மட்டும் கவனம் பண்ணுங்க. எது மாயா என்னை வந்து பாபா மறக்க வைக்குது, எந்த விஷயத்துல, அந்த விஷயத்த நான் இனிமேல விட்டுறேன். அப்ப வந்து எல்லாத்துல இருந்தும் அப்படியே தாமரை மலருக்கு சமமாக, சேத்துல இருந்தாலும் செந்தாமரை மாதிரி அங்கதான் இருக்கிறீங்க, இந்த கலியுகத்துல தான் இருக்கிறோம், இருந்தாலும் எதுலயும் ஒட்டாம வாழ கத்துக்கங்க. இந்த கவனம் செலுத்த செலுத்த அட்டென்ஷன் வைக்க வைக்க மாயாட்ட மாட்ட மாட்டீங்க. நினைவினுடைய ஆதாரத்தில் மாயாவின் பிரச்சனைகள் என்ற சேற்றிலிருந்து சதா அப்பாற்பட்ட இருங்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபா நினைக்க 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 மாயா நம்மள்ட்ட தூரம் போயிருன்றாரு. கடைசியில அது வரவே வராதுன்றாரு. அந்த மாதிரி ஒரு நிலை வரும். கடைசியில மாயா வந்து மாயா நமக்கு தலை வணங்கும். நீ எல்லா டெஸ்ட் பேப்பரையும் பாஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடி மண்டிட்டு தலை வணங்கும் அப்படின்னு. அந்த மாதிரி மாயாவின் பிரச்சனைகள் இந்த ஸ்டேட்ல இருந்து இப்ப சதா அப்பாற்பட்டு இருங்கள். ஒருபோதும் எந்த விஷயத்திலும் குழப்பத்துல நீங்க வரமாட்டீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டதுன்னு சொல்லுவாங்களே, பாபா நினைவுல எப்பயுமே நம்ம இருக்கும்போது மாயாவால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த விஷயத்துலயும் நீங்க குழப்பத்துல வரமாட்டீங்க. சதா ஒரே ஒரு மகிழ்ச்சியான மனோநிலையில் மட்டும் இருப்பீர்கள். அப்ப எப்பயுமே ஒரே பாபா நினைக்கும் போது நமக்கு குழப்பம் எதுவும் இருக்காது. மூட் ஆஃப் ஆக மாட்டோம். ஒரே ஒரு ஏக்ரஸ் நிலையில மகிழ்ச்சியான மனநிலை மட்டுமே இருப்பீங்க அப்படின்றாரு. ஸ்லோகன்: பவித்ரதாவின் தாரணை மற்றும் தர்மத்தை வாழ்க்கையில் கொண்டு வருபவர்கள் தான் மகான் ஆத்மா. அதாவது நம்ம பிகே லைஃப்ல தூய்மையை தாரணை செய்யணும். எல்லாத்துலயும் தூய்மையை கொண்டு வரணும். பாபா சொல்லிட்டார்ல, எண்ணம் சொல் செயல் மூணுத்துலயும் தூய்மையை கொண்டு வரணும். எண்ணத்துல கூட தூய்மையற்ற எந்த எண்ணமும் வரக்கூடாது. சொல்லுலையும் வார்த்தையிலையும் தூய்மையற்ற வார்த்தைகள் வரக்கூடாது. செயல், நம்ம செய்யற செயல் எல்லாமே தூய்மையா இருக்கணும். தூய்மையின் தாரணை இருக்கணும். மற்றும் தர்மத்தை, அதாவது உயிரே போனாலும் தர்மத்தை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ரீமத்தை விடக்கூடாது. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பாபா சொன்ன ஸ்ரீமத்தை நான் மீற மாட்டேன். அந்த மாதிரி என்னைக்கு நம்ம மாறுறோம் அன்னைக்குதான் நம்ம மகானாத்மா அப்படின்றாரு. அவ்யக்த இஷாரே: இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். தன்னை பந்தனங்களிலிருந்து விடுவிப்பதற்கு தன்னுடைய நடத்தை மற்றும் கடுமையான சம்ஸ்காரங்களை இப்போது மாற்றம் செய்யுங்கள். பந்தனத்தை ஏற்படுத்துபவர்கள் அவர்கள் வேலையை செய்யட்டும், நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கள். அவர்களுடைய வேலையை கண்டு பயந்து விடாதீர்கள். அவர்கள் தங்களுடைய வேலையை மிகுந்த வலிமையுடன் செய்யறாங்க எனில் நீங்கள் உங்களது வேலையை மிகுந்த வலிமையுடன் செய்யுங்கள். அதாவது பாபா சொல்ற, இப்ப நம்ம பந்தனம் மாட்டிட்டு இருக்கோம்ல, நம்ம மாதாஸ் தான் மேக்சிமம் பந்தனத்துல மாட்டிட்டு இருக்கிறோம். இப்ப பந்தனத்துல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்ம நடத்தையும் கடுமையான சம்ஸ்காரத்தை மாத்திக்க சொல்றாரு. நம்ம வந்து பற்று வச்சுக்கிட்டு இவங்க அவங்க அப்படின்ட்டு அந்த புத்தியை செலுத்திட்டு எல்லாரையும் நம்ம வந்து பிடிச்சி வச்சிருக்கோம். கடுமையான சம்ஸ்காரத்தை வந்து அவங்க மேல செலுத்துறோம். இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க மாத்திக்காங்க. இப்ப நம்மளே மாத்திக்கலன்னா மத்தவங்களும் மாற மாட்டாங்க. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்மள கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, நீ அங்க போக கூடாது இங்க போக கூடாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க வேலையை அவங்க செய்யட்டும், நீங்க உங்க வேலையை செய்யுங்க. அவங்க மாட்டுக்கு ஏதாவது சொல்லி கிடக்கட்டும், நீங்க மாட்டுக்கு நீங்க முரளி படிங்க, நீங்க சென்டருக்கு போங்க, நீங்க வாங்க, நீங்க அவங்க வேலையை பார்த்து பயப்படாதீங்க. அவங்க உங்களை கட்டி போட நினைச்சாலும் நீங்க அவங்க வலையில சிக்காதீங்க. நீங்க பாபா நினைவுல நீங்க இருங்க. நீங்க உங்களுடைய வேலையை வலிமையுடன் செய்யுங்க அப்படின்றாரு. அவர்களிடமிருந்து குணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்க எப்படி அவங்க பாருங்களேன், அவங்க தலையே போனாலும் அவங்க வந்து அவங்களோட தர்மத்தை விட மாட்டாங்க. அவங்க மாற மாட்டாங்க. நான் பிகே ஆக மாட்டேன், நான் நான் பிகேவா தான் இருப்பேன்ட்டு அவங்க அப்படி இருப்பாங்க. அப்ப அவங்களே அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுடைய தர்மத்தை விடக்கூடாது. நம்ம பிகேவா தான் இருப்பேன்ட்டு நம்ம வந்து அவங்கள்ட்ட இந்த குணத்தை எடுத்துக்கணும். நீங்களும் செய்யுங்கள். தன்னை பந்தனங்கள்ல இருந்து விடுவிப்பதற்கான யுக்தியை படையுங்கள். இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பந்தனத்துல இருந்து வெளியே வர்றதுக்கான யுக்தியை படையுங்கள். எல்லாரும் கூட இருங்க, தாமரை மலருக்கு சமமா இருந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி.